வெல்கம் டு எனக்கு தெரிந்த தமிழ் சேனல். என் பேர் ஜோஸ்பின் ரூபி. நான் டிடிஎட் பிஏன்னு முடிச்சிருக்கேன். என்னோடய நேட்டிவ் பிளேஸ் தமிழ்நாடு. இப்போ நான் கேரளாவில் இருக்கேன். கேரளாவுக்கு நிறைய நாள் ஆகிட்டு. நான் மேரேஜுக்கு அப்புறம் எந்த எக்ஸாமும் எழுதலை. இப்போ ஒரு 7 வருஷத்துக்கு பிறகு தான் இந்த கேட்டட் கேட்டகரி 3 எழுதினேன். கேட்டகரி 3 எழுதி ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நான் பாஸ் ஆகினேன். அது எப்படி என்னால் முடிஞ்சுங்க? நிறைய கோச்சிங் சென்டர்லாம் போய் படிச்சுட்டு பாஸ் ஆகாமல் இருக்கக்கூடிய இந்த நிலமையில் நான் எங்கேயுமே போகல. வீட்டில் இருந்து மாத்திரமே படித்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் ஆகினேன். அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் என்னோடய சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எப்படி படித்து பாஸ் ஆகினேன் அப்படின்னு நான் படித்த எல்லாத்தையுமே உங்களுக்கும் ஷார்ட்டாக புரிகிற மாதிரி ஈஸியாக சொல்லித்தரேன். நான் ஃபோக்கஸ் பண்ணது ஒன்று தான், சிலபஸ். இதில் கேட்டகரி 3யில் நம்ம என்ன படிக்கணுன்ட்டு நம்மளுக்கு ஒரு சிலபஸ் கொடுத்துருக்கோம். அந்த சிலபஸை மாத்திரம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். வேறு எதுவுமே நீங்கள் படிக்க வேண்டாம். 1லேருந்து அந்த 12th வரைக்கும் உள்ள தமிழ் புக்கு எல்லாம் படிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க என்கிட்ட. ஆனால் நான் அப்படி எதுவுமே படிக்கலை. ஏன்னா எல்லா புக்கையுமே படிக்கிறத விட நான் அதுக்குன்னு படிக்கவே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த பக்கத்தில் இருக்க பசங்கக்கிட்ட அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் புக்கெல்லாம் வாங்கி லைட்டாக ரீட் பண்ணி விட்டேன். ஒரு 11th புக் ஒன்று ரீட் பண்ணேன். அப்புறம் ஒரு 7th புக்கு, அப்புறம் 6th புக்கு, திரும்ப 1, 2 எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ரீட் பண்ணி விட்டேன். ஃபுல்லும் படித்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஓரளவு எந்தெந்த ஹெட்டிங் நம்ம சிலபஸுக்கு கொஞ்சம் பேஸ்டாக வருதோ அந்த ஹெட்டிங் மாத்திரம் நான் ரீட் பண்ணேன். இப்போ நம்ம சிலபஸ் எழுதலான்னா, இது நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் எழுதி வச்ச சிலபஸ். இவ்வளோ ஹெட்டிங் கொடுத்துருக்கு. இவ்வளோ ஹெட்டிங் மாத்திரம்தான் கொடுத்துருக்கு தமிழில். இது மாத்திரமாக படித்தாலே போதும். இதில் இருக்க ஒவ்வொரு ஹெட்டிங்க்கும் நிறைய டீட்டெயிலாட்டு நம்ம படிக்க வேண்டியது இருக்கும். அந்த ஒவ்வொரு ஹெட்டிங்கையும் நான் இனி வரக்கூடிய சேனல் எல்லாத்துலேயும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஒவ்வொரு டாப்பிக்காக தனித்தனியாக நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி நான் எப்படி படித்தேனோ அதை உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். அப்படின்னா சைக்காலஜியில் இதில் கொடுத்துருக்க அந்த அந்த பேர் அதில் இருக்க அந்த அறிஞர்களோட பேர் அவங்கள மாத்திரம் படித்தாலே போதும். அதிலிருந்து தான் நம்மளுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வருது. இதை நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பாஸ் ஆகாமல் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக என்னோடய சேனலை நீங்கள் தொடர்ந்து படித்தாலே போதும். அதை படித்தாலே உங்களால் கண்டிப்பாக அந்த கேட்டட் கேட்டகரி 3 பாஸ் ஆக முடியும். தேங்க்யூ.